ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீஜனோட 35வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சிசியும் ஜென்னும் மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது சிசி பாக்குறா. கொஞ்ச தூரத்துல அந்த முகமூடி போட்ட நானுக்காரருக்கு நிக்கிறத. ஜென்னு கிட்ட நான் கொஞ்சம் இப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷாப்பிங் பண்ண வச்சுட்டு சிசி நேரா அந்த கடைக்கு போயிட்டு நீ எதுக்கு திரும்ப வந்த, உன்னை பத்திரமா அமுச்சு வச்சேன்ல அப்படின்னு கேட்க, தேவதைக்கு வணக்கம், உங்களை திரும்பி கூட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். நான் தேவதைங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதுவும் இல்லாம எனக்கு கல்யாணம் ஆயிட்டு நான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் கண்டிப்பா அவங்க கூட வர மாட்டேன் அப்படின்னு சிசி சொல்ல, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு அவன் மறுபடியும் அதையே சொல்றான். சிசி அங்க இருந்து கோச்சிட்டு கிளம்பி வந்துடுறா. இன்னொரு பக்கம் இந்த மூத்த இளவரசியை காட்டுறாங்க. என் பொண்ணை வந்துட்டு நானே இந்த மாதிரி படுகொழியில தள்ளிட்டேன், நான் மட்டும் இந்த கல்யாண உத்தரவுக்கு எதிரா ஏதாவது பேசி இருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணம் நடந்திருக்காது. என் பொண்ணுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தா என் பொண்ணு இந்நேரம் என் கூட இருந்திருப்பா. ஆனா நான் சும்மா விட மாட்டேன். யாரெல்லாம் என் பொண்ணை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்க அத்தனை பேரையும் சும்மா விட மாட்டேன். என் பொண்ணு செய்ய முடியாததை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு சிசியும் ஜென்னும் சிசியோட வீட்டுக்கு வர போற நாளாம். அதனால சிசியோட வீட்டுல எல்லாரும் ஆளுக்கு பறக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாட்டி வந்துட்டு இங்க பாரு, வர போறது இளவரசி, அத முதல்ல நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, சிசியோட அக்கா என்னதாலும் சிசி நம்ம வீட்டு பொண்ணு பாட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பொண்ணா இருந்தாலும் இப்பவே இளவரசி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வரப்போறது இளவரசங்கிறதால அதையும் நம்ம நல்லா கவனிச்சுக்கணும்ல அப்படின்னு பறக்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சிசியும் ஜென்னும் வீட்டுக்கு வராங்க. வணக்கம் சொல்லி எல்லாருமே காலில் விழுந்து கும்பிடுறாங்க. பாட்டியும் பக்கத்துல இருந்துட்டு சிசியோட அப்பாவும் எல்லாருக்கும் காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு, கிஃப்ட் காசு. ஜென்னும் சிசியும் வாங்கிக்க நேரா நம்ம சிசி ஜின்ன ரூம்க்கு கூட்டு போயிடுறா. அங்க போயிட்டு வேண்டிய திங்ஸ் எல்லாம் சிசி பேக் பண்ணிட்டு இருக்கா வேலைக்கார பொண்ணோட சேர்ந்து. ஏன்னா இப்ப புது வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம்ல. கரெக்டா அப்போ நம்ம சிசியோட அக்கா வந்துட்டு ஏதாவது உனக்கு குறை இருந்தா சொல்லுமா, அதே மாதிரி நம்ம இளவரசர் தங்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கோம், ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா சொல்ல பாத்துக்கலாம்னு சொல்ல, இப்போ நம்ம இளவரசர்லாம் கிடையாது, அவர் என்னோட புருஷன், இந்த வீட்டு மாப்பிள்ள, அவ்வளவுதான், நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க அக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுல, நான் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னு அவங்க அக்கா ஹஸ்பண்ட் என்னெல்லாம் பண்ணானோ அந்த விஷயத்தெல்லாம் சிசி சொல்லிக்கிட்டு இருக்க அவங்க அக்கா ஷாக் ஆயிடுறா. நான் சொன்ன ஒரு வார்த்தையாலையா அப்படின்னு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. சிசியோட அக்காவை பாக்குறதுக்கு அந்த ஆள் வந்தான்ல, அப்ப வரும்போது நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் குழந்தைக்காக. உடனே உங்க அக்கா கேட்டிருக்கா, நான் கொடுத்த எல்லா காசையுமே குழந்தைக்காக செலவு பண்ணிட்டு நீ உனக்குன்னு ஒண்ணுமே வாங்கிக்கலையா அப்படின்னு கேட்டு சாப்பாடு போட, பல நாளுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடை பார்த்த மாதிரி விறுவிறுன்னு அவன் சாப்பிட்டு இருக்கான். அப்போ சிசி கிட்ட என்னெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா இந்த இளவரசி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்க, சிசிக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த குடும்பத்தையும் அப்படியே அட்டாக் பண்ணும், மூத்த இளவரசி சும்மா விட மாட்டா, அதனால சிசிக்கு எந்த ப்ராப்ளமும் வராம பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் கிளம்பி போயிருக்கான். அவங்கள விடவே கூடாது, அவளை கொண்டு தள்ளியிருக்கான். இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி அவ அழ ஆரம்பிச்சிட, கரெக்டா அந்த இடத்துக்கு சிசி வந்துடுறா சமாதானப்படுத்துறதுக்கு. அக்கா உன்ட்ட அவர் நல்லாவே பிஹேவ் பண்ணதுல இத்தனை வருஷத்துல, உனக்காக ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சிருக்காரு, பிளீஸ் நீ இதுக்கு மேல ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அக்கா மறுபடியும் யோசிச்சு பாக்குறா. அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்தப்போ குழந்தைகிட்ட ஜாலியா பேசிட்டு அப்பா என் கூட டெய்லி விளையாடுங்கப்பா அப்படின்னு குழந்தைகிட்ட ஒரு நாள் ஃபுல்லா விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து கிளம்பி போயிருக்கா. மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போன மாதிரி சிசியோட அக்காக்கே ஒரு செகண்ட் தோணி இருக்கு. அத பத்தி யோசிச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி ரோட்ல போகும்போது கூட பிச்சைக்கார வேஷத்துல அந்த பையன் உட்கார்ந்து இருந்தான்ல, அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு சோகமா சிசியோட அக்கா கிளம்புறா. போகும்போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரியே இவளுக்கு தோணுது. இங்க சிசியை பாக்குறதுக்கு ஜின்னு வந்துடுறான். சிசி கிட்ட போய் உட்காந்துட்டு, என்ன மேடம் கண்ணுல லேசா சோகம் தெரியற மாதிரி இருக்கேன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இத்தனை வருஷமா அந்த வீட்டுல இருந்துட்டு கிளம்புறோம்ல, அதான் லைட்டா பெரிய மனசு வரல அப்படின்னு சிசி சொல்றா. எனக்கும் வந்துட்டு இந்த இளவரசன் பதவிலாம் இல்லைன்னா பொண்டாட்டி வீட்டோட போய் செட்டில் ஆயிடணும்னு ஆசைதான் அப்படின்னு ஜின்னு சொல்ல, சிசி சிரிக்கிறா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எப்ப வேணாலும் நம்ம நினைச்சபடி வந்துட்டோம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு ஜின்னவளை வெளியே கூட்டு போயிட்டு வான வேடிக்கைலாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கான், அதை காட்டிட்டு இருக்கான். சிசி சிரிச்சுட்டு ஜாலியா அதை பாத்துட்டு இருக்கா. இங்க மூத்த இளவரசியை காட்டுறாங்க. மூத்த இளவரசிக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருது. அந்த நானி சிசி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருக்கா. அது மட்டும் இல்லாம மாத்து மருந்த சிசிக்கே தெரியல, அவளேதான் ரெடி பண்ணி கொடுத்திருக்கான்னு சொல்ல, சிசிக்கு அப்ப கல்யாணம் கூட ஆகல, அவளுக்கு எந்த பவருமே இல்ல. நானி எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான்னு தெரியல. சிசி பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு போல, நானியையும் கண்டு வச்சுக்கோங்க, அவளை எப்படியாவது புடிச்சு எங்கிட்ட கொண்டு வந்து சேருங்க, சிசியையும் பாத்துக்கிட்டே இருங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் அங்கது ஓகேன்னு கிளம்பி போறான். சிசியும் ஜென்னும் மறுபடியும் வெளியே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. சிசியோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. அப்போ ஜென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்க சித்தப்பா இருக்காருல, அவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு சிசி கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஜின்னு திடீர்னு திரும்பி பாக்குறான். ஏன்னா அந்த அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்றது அவனுக்கு லேசா தெரியுது, யாரும் ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்றான். சிசியோட கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த தழும்ப அங்க அந்த மூத்த இளவரசியோட அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு அங்க இருந்து பயந்துட்டு ஓடி போயிடுறான். இங்க அந்த ஜியாங்கோட அம்மா அந்த சித்தி இருக்கால, அவ்வளவு ஒன்னா கிராம
குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா எதுவுமே பெரிய வசதி இல்லாட்டி வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த இளவரசியோட ஆளுங்க போயிட்டு இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங் மேல அட்டாக் விழாம அந்த சித்தி காப்பாத்திடுறா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு நீயோ இருக்கான்ல அந்த கமாண்டர் அவனும் வந்துடுறான். ஆனா அதுக்குள்ள உங்க அம்மாக்கு ரொம்பவே அடிபட்டுருது. இங்க பாருமா, இதுக்கு மேல என்னால உன் கூட டிராவல் பண்ணி வர முடியாது. நீ சிசி கிட்ட வேகமா போயிடு, அவங்கதான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அங்க போயிட்டு அப்படின்னா உன்னை பாத்துக்குவாங்க. அதே மாதிரி சிசி கிட்ட நான் ரொம்ப ரொம்ப சாரி கேட்டேன்னு சொல்லிடு. அடுத்த ஜென்மனோட இருந்ததுன்னா அப்ப என்னோட பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இறந்து போயிட. பாவமா ஜியாங் அழுதுட்டே வேகமா சிசிய பாக்குறதுக்கு போறா. சிசி அக்கா வராங்கன்னு தெரிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஜியாங் வேகமா ஓடி வந்து என் கண்ணு முன்னாடியே அம்மாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறா. நீயோ அங்க வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி என்ன பண்றதுவா பாத்துக்கலாம் அப்படின்னு சிசி கிளம்ப, என் அம்மா உன்ட்ட சாரி கேட்டாங்க, அடுத்த ஜென்மத்துல பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிடுவாங்களான்னு சொல்ல சிசிக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம சிசி நேரா போய் உட்காந்துட்டு பாட்டி அவங்க அப்பா முன்னிலையில சித்தப்பாவை கூப்பிட்டு விடுறா. சித்தப்பா வந்து இளவரசிக்கு வணக்கம்னு ஒரு வணக்கத்தை போட்டு என்ன எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னீங்கன்னு கேட்க, எதுக்காக லெட்டர் எழுதி என் புருஷன் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ண சொல்லிருக்கீங்க அப்படின்னு சிசி கேக்குறா. அவங்க சித்தப்பா உடனே இல்ல அப்படிலாம் ஒண்ணும் பண்ணல அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் என்கிட்ட பண்ணாதீங்க, என் குடும்பத்து பேரை யூஸ் பண்ணி நீங்க பவர் வாங்கலான்னு பாக்காதீங்கன்னு நம்ம சிசி சொல்லிட. பாட்டிக்கே ஒரு மாதிரி ஹார்ஷா இருக்கு. பாட்டி உடனே இல்லம்மா, இவன் வந்து புகழுக்காகவோ பதவிக்காகவோ ஆசைப்படுறவன் இல்ல, ஏதோ ஒரு பாசத்துல மாப்பிள்ள பேரை சொல்லிட்டான், நீ இன்னைக்கு சொல்லிட்டல்ல எல்லாரும் முன்னாடியும், அவ்வளவுதான் விட, இதுக்கு மேல சொல்ல மாட்டான், இந்த அளவுக்கு ஹார்ஷா பேச வேண்டான்னு சொல்ல சிசி பாக்குறா. என்னது நான் ஹார்ஷா பேசிட்டேனா? இத்தனை நாள் வரைய எனக்கு கேவலமா மதிச்சுட்டு இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னதும் என் புருஷனை யூஸ் பண்ணிக்க நினைக்கிறீங்க, நீங்க பண்றது ஓவர் இல்லையா அப்படின்னு சிசி கேக்குறா. சிசியோட அப்பாக்கு இது கொஞ்சம் ஹார்ஷா தெரியுது. வேண்டாமா விடு அப்படின்னு சொல்ல பாட்டி பாக்குறாங்க. ஏண்டி இத்தனை நாள் அவன் தானே நம்மளால நல்லா பாத்துக்கிட்டான், உனக்கு என்ன இவ்வளவு வந்து திமிரு வந்துருச்சு அப்படின்னு கேட்க, என்னது நல்லா பாத்துக்கிட்டீங்களா, என் அம்மாவை கொலை பண்ணிருக்கீங்க, எங்க 3 பேரையும் அம்மா இல்லாத பிள்ளைங்களாக்கி கஷ்டப்படுத்திருக்கீங்க, ஒரு சாப்பாடு துணி கூட நல்லா கொடுக்காம எங்களை கேவலப்படுத்திருக்கீங்க, இப்ப வெக்கமே இல்லாம ஹெல்ப் கேட்டு வந்துட்டீங்கன்னு சிசி கேட்க, பாட்டி கையில இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இது உன்னோட அப்பாவோட சொந்த தம்பி, நானே இங்க இருந்துட்டு இருக்கேன் பாட்டிங்கிற பேர்ல, என் கண்ணு முன்னாடியே என் பையன் கிட்ட இவ்வளவு கேவலமா பிஹேவ் பண்றியா அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க நான் உங்களுக்கு சித்தப்பாவும் பெருசா அவங்க மேல பாசம் காட்டினது கிடையாது, பாட்டியும் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு அவ்வளவா பிடிச்சதே கிடையாது, நீங்க என்னைக்கு எனக்கு நல்லது பண்ணிருக்கீங்க அத சொல்லுங்கன்னு சிசி கேட்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு பேத்தியே பிறந்திருக்க கூடாது, இந்த குடும்பத்துல பிறந்திருக்க கூடாது அப்படின்னு பாட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்பயும் ஒண்ணும் பெருசா இல்ல, உங்க வீட்டு ரெஜிஸ்ட்ரி இருக்குல்ல அதுல இருந்து என் பேர் எடுத்துருங்க, அப்புறம் எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஆயிடும், நானும் இளவரசி பட்டம் மட்டும் எனக்கு இருந்தா போதும், நான் ஜாலியா இருந்துக்குவேன், நீங்க தான் என்னோட ஹெல்ப் இல்லாம அலைய போறீங்க அப்படின்னு சிசி கேட்க, இந்த குடும்பத்தை அப்படி தூக்கி போட முடிவு பண்ணிட்ட அப்படின்னா உன் பேரை நான் எடுத்துடுறேன், இதுக்கு மேல ஒரு பேத்தி உன்ன மாதிரி எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு பாட்டி சொல்ல, எனக்கும் பாட்டியை ஒட்டி இல்லவே இல்ல நானும் நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னு புரியல, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க சித்தப்பாவும் ஷாக் ஆயிடுறாரு. பாட்டி அழுதுட்டு அங்க இருந்து போறாங்க. சிசி பாக்குறா, இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல, உங்ககிட்ட நான் பிரிஞ்சு போய் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணிடுறா. இங்க அந்த நானி இருக்காளே, நானி வீட்டை விட்டு வெளியே போயிட்டு இருக்கா. அவள அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. பேரரசியோட உத்தரவுலதான் நான் வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப, பின்னாடியே போற மூத்த இளவரசியோட ஆளுங்க அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. நானி ஒரு கோயிலுக்கு தான் போறா. அங்க பார்த்தா அந்த முகமூடி போட்ட நானுக்காரனும் அங்க வந்து நிக்கிறான். 2 பேரும் ஒருத்தங்க கிட்ட தெரியாத மாதிரியே பேசிக்கிறாங்க. இப்போதைக்கு நம்ம எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் சரிப்பட்டு வராது, பொறுமையாதான் பொறுத்திருந்து பாக்கணும்னு சொல்லிட்டு நானி அங்க இருந்து கோவில்ல இருந்து கிளம்புறா. மூத்த இளவரசி கிட்ட அவ அசிஸ்டன்ட் போயிட்டு நம்ம சிசியோட கழுத்துல இந்த சிம்பல் தான் இருந்ததுன்னு சொல்ல, இது என்ன சிம்பல்னு தெரியல, அவ இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தா, என் கண்ணு முன்னாடியே தான் நான் அதை பாத்துட்டே தான் இருந்தேன், அவளுக்கும் நானுக்கும் என்ன சம்பந்தம் இருந்திருக்குமா இருக்கும் ஒன்னும் புரியல, சும்மா விடாதீங்கன்னு சொல்ல, இந்த நானி இருக்காளே முகமுடி போட்டவன் கூட வண்டியில போய்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த மூத்த இளவரசியோட ஆளுங்க பிடிக்கிறதுக்கு வராங்க. ஆனா பின்னாடியே ஜின்னோட அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்கான். ஒரு புகை குண்டு அந்த இடத்துல போட்டு விட அவங்க எல்லாம் தடுமாறி போயிடுறாங்க. நானியும் முகமுடி போட்டவனும் மட்டும் தனியா போயிடுறாங்க. நானி பாக்குறா, எனக்கு சில விஷயம் நான் இப்பவே பண்ண வேண்டியிருக்கு, என் கூட நீ வராத, நான் வண்டியில போய்க்கிறேன் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிடுறா. சிசியும் ஜின்னும் பேசிட்டு இருக்காங்க. நானியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா என்னோட இன்னொரு ஐடென்டிட்டி உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதுவும் இல்லாம பாட்டியும் நான் அந்த ஃபேமிலியில இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு லெட்டர் எழுதிட்டாங்கன்னு சொல்ல, எனக்கு புரியுது நீ உனக்கு பிடிச்சவங்க எல்லாம் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன்னு, நம்ம எடுக்கிற ஸ்டெப் கரெக்ட் தான், பாத்துக்கலாம் வா அப்படின்னு ஜின் அவள அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். ஜின்னும் சிசியும் உங்க வீட்டுக்கு வந்ததுமே சிசியோட அண்ணன் அக்கா 2 பேரும் வந்திருக்காங்க. என்னடா செல்லம் பண்ணி வச்சிட்டு இருக்க, நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், எதனால இப்படி பண்றேன்னு கேட்க, உங்களை வேணா நான் அண்ணன் அக்காவா பாக்குறேன், ஆனா அதுக்கும் மேல இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவங்க எல்லாம் என் ஃபேமிலியா பார்க்கவே முடியாது அப்படின்னு சிசி சொல்லிட, ஜின்னு கிட்ட போயிட்டு என்னதான் ஆச்சு அப்படின்னு ஷான் கேக்குறான். என் வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசுற வேலைலாம் வச்சுக்காத, நான் யாருன்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல இளவரசன் அப்படின்னு ஜின்னு கத்த ஆரம்பிக்க, ஷான் இன்னும் கத்திக்கிட்டே இருக்கான். சிசியோட அக்கா பாக்குறா,
இங்க பாருமா, எனக்கு நல்லா புரிஞ்சு போயிடுச்சு. ஒன்னே ஒண்ணு மட்டும், நீ எங்க கிட்ட ஏதோ பாரத்தை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பாரத்தையும் உன் மேல தூக்கி போட்டுட்டு இருக்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. சரி, ஓகே, எவ்வளவு தூரம் போறியோ போட்டும். நீ என்னைக்கா இருந்தாலும் என் குடும்பங்கிறத நான் சாவர வரைய என் நெஞ்சில இருந்து அழிக்க மாட்டேன்னு எவ்வளவு கொடூரமா பேசினாலும் சரி, நான் அங்க இருந்து கிளம்ப. அப்பா நல்லா தானே இருக்காருன்னு சிசி கேக்குறா. உங்க அப்பாக்கு என்ன குறைச்சல்? அவர்தான் உன்னை பார்க்க சொல்லி என்ன அனுப்புனாரு அப்படின்னு அவங்க அக்கா சொல்லிட்டு கிளம்பி போயிட சிசிக்கு அழுகு தாங்கல, அழ ஆரம்பிக்கிறா. ஜின்னவளை கட்டி பிடிச்சுக்கிறான். எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும் அப்படின்னு. மூத்த இளவரசி கிட்ட அசிஸ்டன்ட் போயிட்டு எவ்வளவு தூரமும் தேடிட்டோம், ஆனா நானிய கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்ல, நானியவே கண்டுபிடிக்க முடியலையா? அந்த அளவுக்கு எனக்கு தெரியாம ஆளாளுக்கு வேலை பாக்குறாங்க. எப்படியும் எம்ப்ரஸ் கிட்ட தான் போயிருப்பா அப்படின்னு மூத்த இளவரசி சொல்றா. அதே மாதிரியே நானி எம்ப்ரஸ் கிட்டையும் ஃபூச்சிங்கும் ஒன்னா உட்காந்துருக்கும் போது போயிடுறா. நான் தான் அந்த கண்ணுல விஷத்தை வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஃபூச்சிங் பாக்குறா. நானி, எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா எனக்கு அந்த கண்ணுல இந்த பூச்சியை நீங்க வச்சப்போ, இல்ல எப்படியாவது ப்ளீஸ் இந்த பொண்ணை கொன்னுடாதீங்க, கண்ணு தெரியாம பண்ணாலும் இந்த பொண்ணால எதுவும் பண்ண முடியாது நீங்க சொன்னீங்க. நான் உயிரோட இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. உங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் என்ன எதுவுமே பண்ணலன்னு கேட்க உடனே எம்ப்ரஸ் பாக்குறாங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு, நமக்கு சிசி கொடுத்த வேலை நிறைய இருக்கு, புரியுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக்ல சிசி கிட்ட எம்ப்ரஸ் பேசிட்டு இருந்திருக்காங்க, அதை காட்டுறாங்க. நானிய பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவா அந்த மூத்த இளவரசி. ஆனா நம்ம அவளை பத்திரமா ஒளிய வச்சுட்டு இருக்கணும். ஒளிய வச்சுட்டு நேரா கூட்டு போயிட்டு ராஜா கிட்ட சொல்லணும். ஏன்னா நானி தான் அந்த விஷத்தை கொடுத்து பேரரசியை கொன்னது. யாரு ரொம்ப ரொம்ப ராஜா லவ் பண்ணாரோ அவங்கள கொன்னது. ஏன்னா ராஜாக்கு அப்புறம் அடுத்த பவர்ல இவதான் இருக்கணுங்கிறதுக்காக மூத்த இளவரசி இதை பண்ணிருக்கா. அதை ராஜாக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்ல எம்ப்ரஸ் ஓகேன்னு சொல்லிருக்காங்க. இங்க நானிய கூட்டிட்டு கிரவுன் பிரின்ஸோட வீட்டுக்கு உள்ள போய்கிட்டு இருக்காங்க. நானி முகத்துல மாஸ்க் எல்லாம் கட்டிட்டு உள்ள போறாங்க. ஆனா அப்பயும் மூத்த இளவரசியோட ஆளுங்க பாத்துடுறாங்க. நேரா போயிட்டு இப்ப கிரவுன் பிரின்ஸோட வீட்டுக்குள்ளதான் இந்த நானி போயிருக்கான்னு சொல்ல, ஓ அப்படியா கதை, எனக்கு தெரியாம இப்படி எல்லாம் ஒரு பிளான் நடக்குதா, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மூத்த இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துக்கு மூத்த இளவரசியோட வீட்டுக்கு நம்ம சீ வந்துடுறான், ஜின்னோட அண்ணா. எனக்கு நானி எங்க இருக்கான்னு தெரியும், மூத்த இளவரசியோட வீட்டுலதான் இருக்கா, நான் பாத்துட்டேன்னு சொல்ல, எதுக்காக என்கிட்ட வந்து சொல்ற அப்படின்னு நம்ம சீ கிட்ட கேட்டுட்டு இருக்கா மூத்த இளவரசி. ஏன்னா எனக்கு உங்க சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, என்னையே நீ கண்காணிச்சிட்டு இருக்க, அதனாலதான் நான் நானிய தேடுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மூத்த இளவரசி கேட்க, அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.